கொஞ்சம் உள்ள ரோட்டுக்கு உள்ள ஏறி நிக்கிறது கொஞ்சம் அவாய்டு பண்ணுங்க. புரியுது, அந்த பக்கம் டிராபிக்ல பாருங்க, இப்போ ஒரு பஸ் அண்ணா வர்றாரு, இந்த மாதிரி வரல நாங்க என்ன பண்றதுன்னு கேட்பீங்க. பட் கொஞ்சம் நீங்க அவங்க லெஃப்ட் எடுத்து போய்ப்பாங்க. ஆனா என்னன்னா நீங்க கொஞ்சம் உள்ள தள்ளி நின்றுட்டா சேஃபுங்க. நம்ம வர்றோம், சரி எட்ஜ் கரெக்டா தெரியலீங்க, முன்னாடி பேனரோட எட்ஜ் எங்க முடியுதுன்னு ஃப்ரண்ட் பம்பர்ல உரசறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ அது கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, மறுபடியும் நானும் திரும்பி சொல்லிட்டே இருக்கேன், கேபிள்கள் எப்படி தொங்குதுன்னு மட்டும் பாருங்க. ஃபுல்லா கேபிளா தாங்க தொங்குது எனக்கு தெரிஞ்சுங்க. பாருங்க, ஸ்ட்ரீட் லைட் எரியுதோ இல்லையோ, லைட் இருக்கோ இல்லையோ, கேபிள் வந்து தவறாம எல்லா இடத்துலயும் இருக்குதுங்க. அது மல்டிபிள் கேபிளுங்க. ஒரே லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கேபிள் பக்கம் தொங்கிட்டு போகுதுங்க. கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் சார்ஜ் போடுங்க. ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா காத்தடிச்சுன்னா கேபிளோட வெயிட்டுக்கே இந்த கம்பத்தை எல்லாம் சார்ஜ் போடுங்க. ஸோ என்னோட தாழ்மையான கருத்து, தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இங்கெல்லாம் ஒயர் எப்படி தூங்கி, இதெல்லாம் ஸ்கூல் ஜோனுங்க. லேடிஸ் காலையில் குழந்தைகளை வச்சுட்டு ஸ்கூட்டரில் 2 வீலரில் வரக்கூடிய டைமுங்க. இந்த கேபிள்கள் தொங்குறது, கேபிளுக்கு நடு ரோட்டில் கிடக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்துங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோளுங்க, தயவுசெய்து இது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க. கோவை மாவட்டத்தில் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பேசுறானே புலம்புறானேன்னு விட்டுட்டு போயிடுறீங்க. தயவுசெய்து இது ஒரு கரெக்டான ஒருத்தர், யாருக்கு கரெக்டாக இது ஆக்ஷன் எடுப்பாரோ அவர் ரீச் ஆக மட்டும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாக போட்டு. நன்றிங்க.